வணக்கம். பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு இந்த வீடியோங்க. உங்கள் நிறுவனத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு 3 விஷயம் தாங்க. ஃபஸ்ட்டு எல்லாருமே நிறுவனம் ஆரம்பிக்கும் போது என்னென்னா சர்வைவல் மோடில் இருக்கும். அதாவது எப்படியாவது ஜெயிச்சிட முடியாது அந்த நிறுவனத்தை, எப்படியாவது ஜெயிக்க வச்சு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரணும்னு நினைப்போம். அது எல்லா நிறுவனங்களும் பண்ணுறது தான். சர்வைவல் மோடுன்னுவாங்க. விட்டா கீழே முழுகிடுவோம் கடலில். அந்த சர்வைவல் மோட்லேருந்து கொஞ்சம் ஸ்டடியான பிறகு அடுத்து எல்லாருமே எடுக்கிறது வந்து வெல்த் கிரியேஷன் மோட். வெல்த் கிரியேஷன்றது தனக்கு நமக்கு சொத்துக்கள் சேர்த்து வச்சுக்கிறது. ஏன்னா ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதோ இல்லை கார் வாங்குறதோ, அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள், வெல்த் கிரியேஷனில் இறங்கிடுவாங்க. ஆனால் நிறைய நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க, சர்வைவல்லையே பாதி அடிப்பட்டு போயிடுவாங்க. அப்படியே சர்வைவல் மீறி மேலே வந்தாங்கன்னா வெல்த் கிரியேஷனில் போய்ட்டால் அதுலேருந்து வெளியே வர மாட்டாங்க. வெறும் சொத்துக்கள் சேர்க்கறது மட்டுமே ஒரு ப்ராசஸ் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மோட் இருக்குது, அது ரொம்ப முக்கியமானது, வேல்யூ கிரியேஷன் மோட். உங்கள் நிறுவனத்தோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். ஒரு பிரான்ச் வச்சுருக்கேன், அந்த பிரான்ச்சுக்கான வேல்யூ நெட்வொர்க் அப்படின்வாங்க. அதாவது அந்த பிஸ்னஸ், அந்த ப்ராடக்ட் எவ்வளோ வியாபாரம், எவ்வளோ டேர்ன் ஓவர், அது பேஸ் பண்ணி தான் அந்த வேல்யூ கிரியேட் ஆகும். உங்களோட பிராண்டுக்கு வேல்யூ கிரியேட் பண்ண பாருங்கள். உங்கள் நிறுவனம் அடுத்த கட்டத்துக்கு போயிடும். நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இன்னொரு கான்செப்ட் இருக்குது, 3 விஷயம். முதல் கட்டத்தில் நடக்கிறதுக்கு பேர் பிஸ்னஸ். ஓனரே பண்ணுவார், பிஸ்னஸ் ஓனரே அது பண்ணுவார். அவரே வியாபாரம் பண்ணுவார், அவரே மார்க்கெட்டிங் பண்ணுவார், அவரே பில் போடுவார். அது முதல் கட்டம். 2ஆம் கட்டம் இருக்குது, ஆர்கனைசேஷன். உங்கள் நிறுவனத்தை பகுப்பாய்வு செய்யுங்க. அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் கொண்டு வாங்க. ஒரு சேல்ஸ்மேன், ஒரு எக்ஸிக்யூட்டிவ், ஒரு மேனேஜர், அது மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் பண்ணுன்னா உங்கள் ஸ்டாஃப் உங்களுக்காக பண்ண ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸாகவே பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஸ்டாஃப்ஸே பண்ணுறதில்ல. அந்த ஸ்டாஃப்ஸை பண்ணுறதுக்கு நம்ம அவங்கள மானிட்டர் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்கணும், எவாலுவேட் பண்ணணும். ஸோ அந்த விஷயங்கள் வேணால் எங்களை கூப்பிடுங்க. நாங்கள் கன்சல்டிங் ஃபார்ம் வச்சுட்ருக்கோம். நிறுவனத்துக்கு பேர் பெல்கப். இது 2வது கட்டம் அந்த ஆர்கனைசேஷன். 3வது கட்டம் ஒன்று இருக்குது. முதல் கட்டத்தில் ஓனரே வியாபாரம் பண்ணுவார், 2வது கட்டத்தில் ஸ்டாஃப்ஸ் வியாபாரம் பண்ணுவாங்க, 3வது கட்டத்தில் அவங்களோட கஸ்டமர் பண்ணுவாங்க. தட் இஸ் கால் பிராண்ட். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்பிள் ஃபோனை பற்றி பெருமையாக பேசுகிறேன். எல்லாருமே டிம் குக்கை வந்து சேல் பண்ணுறாரு. நம்ம எல்லா விஷயங்களுக்குமே பூர்விகா பற்றி பெருமையாக பேசுவோம். பூர்விகா ஓனர் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த பிராண்ட் வேல்யூ கிரியேட் ஆகும். ஜாயலுக்காஸ் பற்றி பெருமையாக பேசுகிறோம். ஜாயலுக்காஸ் ஓனர் ஜாயா வந்து சேல் பண்ணுறாரு, இல்லை ஜி ராஜேந்திரன் ஐயா வந்து ஜிஆர்டி சேல் பண்ணுற ப்ராடக்ட் சேல் பண்ணுறாரு. இந்த பிராண்டாக கிரியேட் பண்ணும். பிராண்டாக மாறிடுச்சுன்னா கஸ்டமர் உங்களுக்காக சேல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் கம்பெனி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். என் பேர் சிவகுமார். இன்னொரு பேர் வந்து பெல்கவ் ஸ்ட்ராட்டஜி கன்சல்டன்சி பிரைவேட் லிமிடெட். சென்னையில் பேஸ்டாக இருக்கும். இந்தியா மற்றும் மலேசியாவில் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம், கன்சல்டிங் பண்ணிட்டு இருக்கோம். தேவைப்பட்டால் கூப்பிடுங்க. என்னோட காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். பாய். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள்.